கேசி கார்டன். இது 2வது தெரு. இது பெரம்பூரில் திருவிக்கா நகரில் அகரத்தில் இருக்கிறது. இது நேராக இந்த சாலையில் சென்று வந்தால் திருவிக்கா நகர் சென்று விடலாம். நமக்கு வானத்தில் எளிதாக பார்க்கக்கூடியது சூரியனும் சந்திரனும் தான். மற்றபடி நட்சத்திரங்கள் தெரியும். ஆனால் அந்த 27 நட்சத்திரங்கள் பெயர் வைத்துள்ளார்கள். அதுபோல இந்த பூமி பந்தை அவர்கள் 12 ராசிகளாக பிரித்துள்ளார்கள். இதை வைத்துத்தான் இன்று உலகம் எங்கும் ஜோதிடர்கள் இருக்கிறார்கள். இந்த நவ கிரகங்கள் இருக்கக்கூடிய கோயில்கள் கும்பகோணத்தை சுற்றிலும் இருக்கிறது. ஒவ்வொரு கிரகத்திற்கும் ஒரு கோயில். அந்த கோயிலுக்கு சென்று வந்தால் அந்த தோஷம் இருப்பவர்களுக்கு போய்விடும் என்று சில கோயில்களுக்கு நான் சென்று வந்துள்ளேன். அதுபோல சனீஸ்வரன் கோயில் சென்று வந்துள்ளேன். கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய பல கோயில்களுக்கு சென்று வந்துள்ளேன். இந்த எல்லோரும் நினைக்கக்கூடிய நம்பக்கூடிய கிரகங்கள் எல்லாம் பல மில்லியன், அதுக்கு அப்பால் மில்லியன் பில்லியன் அப்பால் தான் இருக்கின்றன. அந்த நட்சத்திரங்களின் ஒளி நமக்கு பூமிக்கு வந்து சேரவே பல நிமிடங்கள் ஆகும். ஏனென்றால் அவ்வளவு தொலைவில் இருக்கிறது. ஆனாலும் இந்த ஜோதிடர்கள் இதை வைத்து மக்களுக்கு அதை பற்றி ஒரு புரிதலை கொடுக்கிறார்கள். இந்த கோயிலுக்கு சென்றால் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். இந்த கோயிலுக்கு, அதாவது எல்லாம் நவகிரக கோயில் சென்று வந்தால் உங்களுக்கு தோஷம் போகிவிடும். இந்த கோயிலுக்கு சென்று வந்தால் உங்களுடைய வறுமை போய்விடும். இப்படி அவர்கள் அடுக்கிக் கொண்டே போவார்கள். அப்படி போய் வருபவர்களும் இருக்கிறார்கள். இதற்கென்றே தமிழக அரசு இந்த ஒரு சுற்றுலாவாக நவகிரக கோயிலுக்கு சென்று வருவதற்காக தமிழ்நாடு டூரிசம் வைத்துள்ளது. பலர் மற்ற மாநிலங்களில் இருந்து சென்னைக்கு வருபவர்கள் இந்த தமிழ்நாடு டூரிசத்தை தெரிந்து கொண்டு அவர்கள் சென்று வருகிறார்கள். இது எதை குறிக்கிறது என்றால் அவர்களுடைய மூட நம்பிக்கை தான். மூட நம்பிக்கை என்று சொன்னால் அவர்களுக்கு கோபம் வரும். அதெல்லாம் தெரியாமலா அவர்களெல்லாம் கோயிலை கட்டினார்கள் என்று. இதையெல்லாம் கூகுளில் இருக்கிறது. இந்த கோயிலை யார் கட்டினார்கள், எப்பொழுது கட்டினார்கள் என்று. அது ஒரு அறிவான செய்திகள் மட்டுமே இருக்கும். ஆனால் இந்த ஜோதிடர்கள் சொல்லக்கூடியது தான். இப்போ கும்பகோணத்தை சுற்றி பல கோயில்கள் இருக்கிறது. நான் சென்று வந்துள்ளேன். ஆனால் இவர்கள் எல்லாம் இதைத்தான் படிப்படியாக எல்லோரிடமும் சொல்லுவார்கள். எந்த கோயிலுக்கு சென்று வந்தால் அந்த பலன் கிடைக்கும், இந்த கோயிலுக்கு சென்று வந்தால் உங்களுடைய வறுமை நீங்கிவிடும், புத்திர பாக்கியம் கிடைக்கும், உங்களுடைய வருமானம் பெருகும் என்றெல்லாம் சொல்லி 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 மக்களை ஏமாற்றி வருகிறார்கள். இதை நம்புகிறார்கள். அதுதான் ஒரு பாவச் செயல்தான். பாவம் என்பது இதுதான். உண்மைக்கு புறம்பாக மக்களை நம்ப வைப்பது ஒரு பாவச் செயல்தான். அவர்களுடைய நம்பிக்கையை குலைப்பது தான். அதனால்தான் அடிக்கடி நான் அப்படி சொல்வதுண்டு. ஆனால் பகுத்தறிவாதிகள், அறிவாளிகள் நம்ப மாட்டார்கள். தேடி பார்ப்பார்கள் எல்லாவற்றையும். அது என்ன தகவல் இருக்கிறது, உண்மையா
அறிவுக்கு பொருத்தமாக இருக்கிறதா என்றெல்லாம் யோசிப்பார்கள். ஆனால் நம்பவர்கள் அப்படி இல்லை. பெரும்பாலும் பெண்கள் தான் அது மிக மிக அதிகம். அவரை சார்ந்துள்ள ஆண்கள் அவர் கூடவே போவார்கள். அப்படித்தான் உலகத்திலே நடக்கிறது. எனவே நண்பர்களே, ஒரு விழிப்புணர்வு பதிவாக பல பதிவுகள் செய்துள்ளேன். அதையெல்லாம் நீங்கள் புரிந்து கொண்டு மற்றவர்களுக்கு அதை நீங்கள் பகிர வேண்டும் என்பதுதான். நான் சில படங்களை நான் மட்டும் அனுப்புகிறேன். அதை பார்த்தால் உங்களுக்கு புரியும் என்று சொல்லி இந்த இடம் திருவிக்கா நகர்.